என்னுடைய அசிஸ்டன்ட் பிரியா மேடம் அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யூ கேன் கெட் மோர் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் தட். நீங்க செய்யக்கூடிய அறிவு எல்லாரும் சொல்றாங்க தலைவருக்கு தலையில யாராவது ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்காங்களா? யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? அப்படி இருந்தா எல்லாருமே ஜெயிச்சிடலாம்ல? இல்ல எல்லாருமே ஒரே தோத்து போயிடலாம்ல? ஏன் ஒருத்தர் மட்டும் சக்சஸ் ஆகுறாங்க? அப்ப தலைவருக்கு அப்படிங்கிறது வந்து தலையில கிடையாது, உங்களோட மனப்பதிவு. இதைத்தான் இந்த கோட்டிங்ல சொல்லுவோம், மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில அறிவே மனம்னு சொல்றோம். எந்த அறிவு நீங்க மனசுல பதிய வச்சிருக்கீங்களோ அந்த அறிவு தான் உங்களுக்கு வேலை செய்யுது. அப்ப அந்த அறிவு வந்து உங்களுக்கு எதுக்கு வேலை செய்யுதுன்றது தான் முக்கியம். நம்மளுக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடியதா இருந்தா மட்டும்தான் அந்த அறிவு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அப்ப நம்ம அந்த அறிவு ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறோம்னா, நம்ம சேகரிச்ச தகவல். அந்த தகவல் எப்ப சேகரிச்சோம்? நம்ம பிறகு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இன்னைக்கு வந்ததே கிடையாது. நீங்க பிறகு ஒரு 3 வயசுல இருந்தே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிவு பதிவாக ஆரம்பிச்சோம். அப்ப 3 வயசுல நிகழ்வு யார் கேட்டாலும் சொல்ல தெரியும். 4 வயசு 5 வயசு இப்படி ஒவ்வொரு நாளுமே நடந்த நிகழ்வு எல்லாமே நீங்க எப்படி போன்ல ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மனசுங்கிற அறிவுக்குள்ள அறிவா பதிவாயிடும். அது எதுவுமே டெலிட்டே ஆகாது. நீங்க நினைச்சா கூட டெலிட் பண்ண முடியாது. இதுதான் அறிவின் பதிவுன்னு சொல்றோம். இந்த லேயர் தான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட் வர்றப்ப உங்களால இயல்பு நிலையில இருக்க முடியாம இயல்புக்கு மாற்றமா செயல்படுவீங்க. இருக்கா? திடீர்னு யாராவது கோபம் வருமா? திடீர்னு கோபம் வருமா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா மூக்குக்கு மேல கோபம் வருது, ஷார்ட் டெம்பர்னு சொல்றோம். ஏன் அப்படி ஆக்ரோஷமா கோபம் வருது? எல்லாத்துக்கும் எடுத்து பேசுறோம் அப்படின்னா நம்மளோட அறிவு பதிவு நம்மளுக்கே பயனற்றதா செயல்படுறப்பதான் உங்களுக்கு அது பிரச்சனையா மாறுது. அப்ப கோபம்ங்கிறது வந்து உங்களுக்கு அறிவின் பதிவு தான். இதை மாற்றி அமைக்க முடியும். எப்படின்னா உங்களைய நீங்க ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுட்டு வர்றப்ப இப்ப இந்த அறிவு பதிவு வந்து உங்களுக்கு ஏன் வளர்ச்சி நோக்கி போக மாட்டேங்குது? ஏன்னா கெட்ட விஷயங்கள் வந்து சீக்கிரம் உள்ள போயிடும், நல்லது வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டோம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது எதுனா ஈஸியா இருக்கிறது மட்டும்தான் ரிஸ்க் எடுப்போம். இப்போ எக்ஸாம் வருதுன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டா ஈஸியாக எழுதிடுவோம். இப்படிதான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது கடைக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அப்போ பண்ணப்போ அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறது டிப்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு டிப்ஸ் கொடுத்தா பாஸ் ஆகிட முடியுமா? பாஸ் ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமா? ஏன் இந்த அறிவு நம்மளுக்கு வேலை செய்யலை? இதுதான் நம்மளோட நாலேஜ் பார்ட். உங்களோட அறிவு பாதையில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஒவ்வொன்றுமே பயன்படுத்திட்டு இருக்கிறதா உங்களுக்கு செயல் தடையை உண்டாக்குது. உங்களுக்கு யாராவது சூனியம் வச்சாங்களா? சூனியம்னா என்ன சொல்லுங்க? சூனியம்னா என்ன? யார் வேணாலும் சொல்லலாம், எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு 9th படித்தோம், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்கேயாவது அப்ளை பண்ணணுமா? சூனியம்னா என்ன? 0. மேத்ஸ்லையும் 0 தான். சயின்ஸ் எடுத்து பார்த்தா வெற்றிடம். இதுதான் சூனியம். ஆனால் நம்மளோட அறிவு பதிவு எப்படி பதிவு வச்சிருக்காங்க? சூனியம்னா வினை அப்படின்னா வினை இல்லை. நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அதுக்கான ரிசல்ட் கிடைச்சது
வச்சுட்டு தெரிஞ்ச செயல் மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது பிடிச்சது மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எந்த இடத்துலையுமே முன்னோக்கி வர முடியாமல் பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் இது எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களோட 30 வயசில் உங்கள் சூழல் மாறுறப்ப, நீங்கள் ஒரு லைஃப்பில் ஃபிட் ஆகிறப்ப, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பார்க்குறப்ப, ஐயோ அன்னைக்கு அவங்க அப்படி இருந்தவங்க நல்லா இருக்காங்க, இன்னைக்கு நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு உதவின்னு செய்ய யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நிறைய கேசஸ் பார்க்குறது உளவியல் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. சைக்காலஜி ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உளவியல் பாதிப்பு ஏன் வருது? சைக்காட்ரி வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. நீங்கள் எங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா மருந்து தான் தருவாங்க. கோபம் வருதுன்னா ஒரு மருந்து, தூக்கம் வரலைன்னா ஒரு மருந்து, நாங்கள் எதுலையுமே செய்ய முடியலன்னா ஒரு மருந்து. அது சைக்காட்ரி. சைக்காலஜிஸ்ட்டுங்கிறது உங்களால் ஏன் செய்ய முடியலன்னு கண்டறிஞ்சு மாற்ற வைக்கிறது தான் உங்கள் நாளைக்கு பார்த்தேன். அப்போது நம்ம பெரும்பாலும் எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்? நம்மளால எது செய்ய முடியலையோ, எது புரிஞ்சுக்க முடியலையோ, எங்கு தயக்கம் இருக்குதோ கண்டிப்பா உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்பு வரும். உங்க ஃபேமிலி சர்க்கிள்லயே பாருங்க, எத்தனை பேர் 27 வயசு ஆகுது, கல்யாணம் வேண்டாம், எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, நான் நினைச்ச வேலை கிடைக்கல இப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று நோக்கி நான் இன்னொன்று படிக்கிறேன், இன்னொன்று ஃபிட் ஆகுறேன்னா அங்கிட்டு இங்கிட்டு தாவிட்டே இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் சொல்கிறாங்க இல்லை மேரேஜுக்கு அப்புறம் கூட எனக்கு இதில் ஃபிட் ஆக முடியல, சிரமமாக இருக்குது, இல்லை எனக்கு நான் வேலைக்கு போனால் நான் கேட்குற சம்பளம் வரல, இந்த வேலையில் எனக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வித்ட்ராவல் ஆகிருக்காங்க. அப்போ வேலை இல்லையா, இல்லை வேலை செய்ய மனம் வரலையா? செய்யறது மனசு வரல. மனசு தானாக வரவே வராது, நம்ம தான் பழக்கப்படுத்தணும். இப்போ நாய்க்குட்டி நீங்கள் கூப்பிட்டோமே ஓடி வருமா? அதை பழக்கப்படுத்தினாதான் வரும். அதே மாதிரி உங்கள் மனசை நீங்கள் பழக்கப்படுத்தினா உங்களுக்கு அது கட்டுப்படும். இல்லைன்னா உங்களுக்கு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே போயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையுமே இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய பிரச்சனைகள் உருவாகும். அதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை அழிக்கக்கூடியது. ஒரு எமோஷனல் ப்ராப்ளம் உங்களுக்கு உள்ளே போகுதுன்னா அது எப்படியெல்லாம் உங்களை ஆக்டிவேட் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுலேயுமே விருப்பம் வராது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் செய்வீங்க. இதனால யாரோடையுமே உங்களால் அடாப்ட் ஆக முடியாது. உங்கள் தேவைக்கு உங்களோட நண்பர்களை பயன்படுத்துவீங்க, உங்கள் பேரண்ட்ஸை பயன்படுத்துவீங்க, ஏன் உங்களையே நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம்னு தெரிஞ்சுடுவீங்க. இதுதான் உணர்ச்சி வசப்படக்கூடியது. இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் ஒவ்வொருத்தருமே சாதனையாளர் தான். அந்த உணர்ச்சி வசப்படுறப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஒன்று போதைக்கு போகிறோம், பாதை மாறி போதைக்கு போகிறோம். இல்லைன்னா தனக்கு அன்பு கிடைக்கவே இல்லை, எப்போ பாரு என் பேரண்ட்ஸ் திட்டிகிட்டே இருக்காங்க, அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி லவ்ங்கிற அஃபெக்ஷனுக்குள்ளே போயிடும். இன்னொன்று, இது ரெண்டையும் தவிர்த்துட்டு மொபைல் அப்படிங்கிறது யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. கையெடுத்து அடக்கத்துக்குள்ளே நம்ம உட்காந்துக்கலாம், நம்மளோட கம்ஃபர்டபுளுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். ஆனால் இது மூணுமே உங்களுக்கு ஆபத்துங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் வர முடியும். ஏன் இந்த 3 ஆண்டுகள் கல்லூரி காலங்கள் நம்மளுக்கு உருவாக்குனாங்கன்னா உங்களோட அறிவை புதுப்பிக்கிறது தான். என் +2ல் 3 ஆண்டுகள் வச்சுக்கலாமல்ல, என் 10th ஸ்டாண்டர்டில் 3 ஆண்டுகள் வச்சுக்கலாமல்ல. ஏன்னா இந்த ஏஜ் தான் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடியது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ தவறுகள் செஞ்சுருக்கலாம், தெரிஞ்சோ செஞ்சுருக்கலாம், தெரியாமலையும் செஞ்சுருக்கலாம், வயது கோளாறுனாலையும் செஞ்சுருக்கலாம். இனிமேல் அதை மாற்றிக்கிட்டு இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். இதுதான் உங்களோட டிஎன்ஏ. இப்போ உங்கள் டிஎன்ஏ அறிவிப்பதில் எது இருக்குதோ அதுதான் அடுத்த
ஜென்ரேஷனுக்கு வரும். ஏன்னா நாங்கள் சொல்கிறோம், ஒரு தாய் இடத்துலேருந்து 7 தலைமுறைக்கு ஒரு டிஎன்ஏ ஃபார்வேர்ட் ஆகும்னு சொல்கிறோம். ஒரு அம்மாவோட கேரக்டர் ஒரு பிள்ளைக்கு இருக்கும். அது பெண் குழந்தைக்கு இருக்கலாம், ஆண் குழந்தைக்கு இருக்கலாம். அந்த டிஎன்ஏ 7 தலைமுறைக்கு பரவி வரும். அப்போ அந்த டிஎன்ஏ அழிவு பதிவை மாற்றி அமைக்கணும், மறுசீரமைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்க முடியல, இல்லை சொல்யூஷன் எடுக்க முடியலன்னா அதுதான் சார்ந்த துறை நிபுணர்கள் யாருன்னு பாருங்க, அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அதை தவிர்த்துக்கிட்டு உங்கள் நண்பர்களிடத்தில் நீங்கள் சொல்லுவது எல்லாமே தீர்வு கிடைக்காது. இப்போ உங்கள் கூட படித்தவங்க தான் பிற்காலத்தில் டாக்டராகவும் வருவாங்க, என்ஜினியராகவும் வரலாம், சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியனாக கூட வரலாம். இப்போ எலக்ட்ரிஷியனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. இப்போ எத்தனை ஆப்ரேஷன் ஒரு நாளைக்கு ஃபெயிலியர் ஆகுது, எத்தனை மெடிக்கல் ஷாப்பில் மருந்து மாற்றி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம எப்படியோ அப்படிதான். இதைத்தான் நாங்கள் எங்கள் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் சொல்கிறோம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம எது செய்யறோமோ அது எங்கேயுமே போகாது, திரும்பி நம்மளுக்கு தான் வரும். அதனால ஒவ்வொரு நாளுமே உங்களோட நுண் அறிவை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வெளியில் வர முடியும். யாரையும் நீங்கள் ஏமாத்தல, உங்களை நீங்கள் தான் ஏமாத்திட்டு இருக்கீங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம், அசைன்மெண்ட் எழுதல, இல்லை எக்ஸாமுக்கு வரல, இல்லை ஒரு கிளாஸ் எடுத்தாங்க ஜாலியாக இருந்து போயிட்டோம்னா அது யாருக்குமே லாஸ் இல்லை, உங்களுக்கு தான். இன்னைக்கு எதை மிஸ் பண்ணணுமோ அது அடுத்த ஜென்ரேஷனும் கிடைக்காது, நம்மளோட வளர்ச்சிக்கு மிஸ் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே என்ன காரணம்னா நம்மளோட நடத்தை தான். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ABCD. இதை ஃபாலோ பண்ணுங்க, ஒவ்வொருத்தருமே சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா உங்களோட அணுகுமுறை, நீங்கள் எப்படி ஒருத்தர்கிட்ட போய் பேசுறீங்களோ அதுதான் உங்கள் கேரக்டர். அப்போ உங்களை மாற்றிக்கணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட் பார்க்குறோம், அதிகபட்சம் நம்ம எவ்வளோ நேரம் மொபைல் வச்சுருக்கோம்? 4 மணி நேரம், 5 மணி நேரம், 5 மணி நேரம் யூஸ் பண்ணுவோமா ஒரு நாளைக்கு? இந்த 5 மணி நேரத்தில் ஒருத்தரோட ஸ்பீச், ஒரு ப்ரொஃபஷனலோட ஸ்பீச் 5 மணி நேரம் உங்களால் கேட்க முடியுமானா முடியாது. உங்களுக்கு எது பிடிச்சதோ என்டர்டெயின்மெண்ட்டு 3 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி தான் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு பார்ப்பீங்க. அப்போ நம்மளோட கேட்கும் திறனும் குறைஞ்சிடும், பார்க்கும் திறனும் குறைஞ்சிடும். நீங்கள் எதெல்லாம் உள்ளே போட்டீங்களோ அது டெபாசிட் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது அக்யூமேட் ஆகி வெளியே வரும், உங்களால் அதை செயல்படுத்த முடியாது. அப்போ நம்மளோட அணுகுமுறை, நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு இடத்துல ஃபிட் ஆகணும்னா உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது, நீங்கள் உட்கார்ற ஸ்டைல் இருக்குது, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களோட ஃபஸ்ட்டு வேர்ட் என்ன வருது, இதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி உங்களை எடுக்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணும். உங்களோட ரிசல்ட்டை பார்க்காது. அப்போ நம்மளோட அப்ரோச் ஃபஸ்ட்டு யார்கிட்ட எப்படி கொடுக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட எப்படி கொடுக்கணும், ஒரு கிளாஸ்மேட்கிட்ட எப்படி கொடுக்கணும், பேரண்ட்கிட்ட எப்படி கொடுக்கணும், இந்த சின்ன சைல்டுகிட்ட எப்படி கொடுக்கணும், இதை நீங்கள் பழகிட்டு வாங்க. உங்கள் கிட்ட இருக்கிற தவிர நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக யார் இருக்காங்க உங்கள் காலேஜ்லேயே பாருங்கள், உங்கள் லெக்சர்ஸ் பாருங்கள், நீங்கள் பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் கம்பேர் பண்ணுங்க. அப்போ நம்மளோட வார்த்தைகள் மாறும். இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிட்டு வரப்ப நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்தது உங்களோட பிஹேவியர். நம்மளுக்கு இன்னொருத்தர் சொல்லிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியுதுன்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. லைஃப்லாம் நல்ல லேபராக இருந்துக்கலாம். புரியுதுங்களா? ஒரு வீட்டில் குளிக்கிறதுக்கு எத்தனை தடவை சொல்ல வேண்டியது இருக்குது, சாப்பிட்றதுக்கு எத்தனை தடவை சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு எத்தனை தடவை சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எத்தனை தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் உங்களோட சுய சந்தோஷத்துக்கும் சுய இன்பத்துக்கும் உங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லணுமா? வேண்டியதே இல்லை. அப்போது நம்ம எங்கே ஃபெயிலியர் ஆகிறோம், நம்மளோட பிஹேவியர் எங்கே லாக் ஆகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி தான் செய்யறோம்னா நம்ம ஜாபுக்கு விட்டாலும் சிரமமாயிடும், நம்மளுக்கு
அதுவே நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் முடங்கிடும். இதனால தான் வெளிமாநிலத்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 200 ரூபா கூட சம்பாதிக்க முடியல. இதுதான் மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. அப்ப நம்ம இதை மாத்திக்கலாமா? அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட நுண் அறிவு அதிகமாகணும், நீங்க இன்டெலிஜென்சியா இருக்கணும் அப்படின்னா வீட்டு வேலைகள் கண்டிப்பா செய்யுங்க. நிறைய பேர் சொல்றது, எங்க அம்மா கூப்பிட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு பாத்திரங்கள் பிடிக்காது, சாப்பாடுக்கு எடுத்து போட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவேன், எனக்கு போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சது கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு அதிகமாக கோவப்படுறாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட உணர்வுகள் மாற்றிட்டு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்களோட நடத்தைகள் மாறணும். அதே மாதிரி தான் பசங்களும் வீட்டு வேலை செய்யணுங்கிறதெல்லாம் செய்யலாம், செய்ய வேண்டியதுங்கிறதெல்லாம் பெண்களோட வேலைன்னா ஒதுக்க வேண்டியதில்லை. இப்போ ஆளால் ஈக்குவல். எல்லா பெண்களுமே எதிர்பார்க்கறது, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன். ஏன்னா நிறைய ஜென்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பையனா எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களோட நுண் அறிவு அதிகமாகணும்னா இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட நடத்தை மாறுபாடு வரும். அடுத்தது உங்களோட கம்யூனிகேஷன். இப்போ சும்மா உட்காந்துருந்தாலும் கம்யூனிகேஷன் தான், தலையாட்டினாலும் கம்யூனிகேஷன் தான், கையாட்டினாலும் கம்யூனிகேஷன் தான். அப்போ நம்ம கம்யூனிகேஷன் எங்கே லாக் ஆகுது? கிளாஸ் எடுக்கிறப்ப பேசிட்டே இருப்போம், ஆனால் தனியாக கூப்பிட்டு என்ன பேசுறேன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. கம்யூனிகேஷன் வந்து எங்கே மிஸ் ஆகுதுன்னா, தனியாக பேச சொன்னால் பேச வராது, முன்னாடி எந்திரிச்சுவானா வர முடியாது. இதனால தான் நமக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெவலப் ஆக முடியாமல் லாக் ஆகிடுறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகளோட விட்டுட்டா மணிக்கணக்காக பேசிட்டு இருப்போம். அப்போ கம்யூனிகேஷனுங்கிறது நீங்கள் எதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்களோ மற்றவங்களுக்கு கேட்டு 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 அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். யாராவது பேசுனீங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், கோபம் வந்துடும், கேட்காம அவங்களால இருக்க முடியாது. இந்த கேட்டு 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 அவங்களோட இது என்னன்னா தனியாக போய் உட்கார்ந்தா கூட யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது. தனியாக போய் உட்காந்து பேசுறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். கேட்டால் பேசி பழக்கமாயிடுச்சுனால அதுலேருந்து வெளியில் வர முடியல, 45 வயசில் வர்றாங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து எங்கே எதையே எப்படி பேசணும்னு சொல்லி நீங்கள் பிரித்து பார்த்து உங்களோட வளர்ச்சிக்கு எது தேவை எது தேவையில்லை உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியுதான்னு பாருங்கள். இன்னைக்கு கிளாஸ் எடுத்துருந்தாங்கன்னா அந்த கிளாஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வளர்ச்சி தானாக வரும். இது மூணுமே பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட்டு ஈஸியாக வந்துடும். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து நோயும் கிடையாது, பேயும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, குட்டம் சரியில்லை, பாவம் புரியல, இல்லை அவங்க எடுத்தது சரியில்லை, ஃபீஸ் கட்டினேன், எல்லாம் பண்ணேன், நேரம் சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னா ஒற்றை வார்த்தையில் இப்படி தான் முடிப்பாங்க. ஆனால் இந்த செயல்பாடு நடக்கலைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னைக்கு முயற்சி எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் இப்போ ஏஐ வந்து அதிகமாகிடும். இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்சி குறைஞ்சிட்டு வருது. ஹியூமன் வந்து ஏஐயா மாறிடுச்சு, ஏஐ வந்து ஹியூமனாக மாறிடுச்சு. நம்ம எல்லாமே ரோபோவாக மாறிட்டோம். ஏன்னா ரோபோவுக்கு சார்ஜ் போடுறாங்க, நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க. கரெக்டா? அப்போ நம்ம வந்து ஹியூமனாக மாறினா மட்டும்தான் ஏஐ கூட நீங்கள் போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படியே போயிருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்ப நீங்கள் முதல் கட்ட சம்பளமே 10 ரூபாய்க்கு தான் போக முடியும். ஏன்னா நமக்கு இன்டெலிஜென்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்சி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். நம்மளோட உணர்வுகளை நாம் தான் டிசைட் பண்ணணும். நம்ம எங்கெல்லாம் பேசுறதுக்கு மிஸ் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் முடிவு சொல்றதுக்கு மிஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இன்னொருத்தர் பொறுப்பேற்றுக்குவாங்க, இன்னொருத்தர் அந்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நம்மளே அதை உருவாக்கிட்டதாக ஆயிடும். அப்போ நம்மகிட்ட டேலண்ட் இருக்குது, எல்லா தகுதிகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் நம்ம போக முடியலன்னா நம்மளோட தயக்கம், பயம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு யாரை
அட்வைஸ் பண்ணவே வேண்டியதில்லை, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. இந்த 5-6 பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இதே லெவலில் இருக்கோம். நம்மளோட பேரண்ட் வந்து இத்தனை சொத்துக்கள் குறைந்ததுக்கு ஒரு வீடாக வச்சுருக்காங்க, உங்களை படிக்க வைக்கிறதுக்காவது தகுதிகள் இருக்குது. ஆனால் நம்ம இதே லெவலில் போனோம்னா நம்மளே பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க முடியாது. இதிலிருந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உங்களை தூக்கிட்டு வரணும். உங்களை தூக்கி விட யாருமே வரமாட்டாங்க, ஆனால் உதவி செய்ய வருவாங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தூக்கிட்டு வரணும். எல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த இதுக்குள்ளே போகாமல் நம்மளுக்கு எதெல்லாம் தெரியலன்னு கற்றுக்குவாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது எல்லா ஸ்டெப்ஸும் இருக்காங்க. எப்போ எதை கேட்டாலும் யாராவது கட்டி கிடைக்கிறாங்களா? அப்புறமா சொல்கிறேன், இப்போல்லாம் அவங்க கேட்காதுன்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டாலே யார் வந்து ஆர்வமாக கேட்குறாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க. அப்போ வாய்ப்புகள் கொட்டி கேட்டது பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நல்லது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிக்கிறது, இது வரைக்கும் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் உங்களை மாற்றிக்கிறதுக்கு முன்பாக ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற எங்கள் நிறுவனத்திற்கும் சாருக்கும் உங்கள் பிரின்சிபல் மேமுக்கும் ஓகே.